வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வரலாற்றின் எல்லா காலத்திலும் சமூகத்தில் உயர்நிலையில் இருந்துள்ள கணக்காளர்கள். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மாநில அரசுகளுடன் இணைந்து சுரங்கத்துறையில் செய்துள்ள சீர்திருத்தங்கள். நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியின் கட்டுரையை மேற்கோள் காட்டி பிரதமர் பெருமிதம். ஆயுத காவல் படை தலைவர்கள் மற்றும் வீரர்களிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துரையாடல். அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல் மாவோ இயக்கங்களை ஒழிக்க வேண்டும் என சூளுரை. உலக நாடுகளின் மாபெரும் அச்சுறுத்தலாக உள்ளது பயங்கரவாதம். அயர்லாந்தில் கடைபிடிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பேச்சு. தொழில் வணிகத்துறைக்கு இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் தெரிவு செய்யப்பட்ட 50 பேருக்கு பணியமர்த்த ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விவசாய பெருங்குடி மக்களுக்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என்று உறுதி. மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை. பெருநட்டமடைந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள சிறைச்சாலை மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல். இஸ்ரேலில் முக்கிய மின் உற்பத்தி நிலையம் மீது குண்டு வீசி தாக்கி ஈரான் பதிலடி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வரலாற்றின் எல்லா காலத்திலும் கணக்காளர்கள் சமூகத்தில் உயர்நிலையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். டெல்லி விஞ்ஞான் பவனில் இந்திய செலவு கணக்காளர் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். அப்போது கணக்காளர்கள் பொறுப்புடன் செயல்பட்டதால் அவர்கள் எப்போதும் சமூகத்தில் உயர்நிலையில் இருந்துள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களுக்கு செலவு கணக்கு மேலாண்மை ஆகியவற்றில் திறம்பட பயிற்சி அளித்து இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்கு ICMA சிறப்பான பங்காற்றி வருவதாகவும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். சுரங்கத்துறையில் கடந்த 11 ஆண்டுகளாக செய்து வரும் சீர்திருத்தங்கள் குறித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டியுள்ளார். சுரங்கத்துறையில் மத்திய மாநில அரசுகள் கூட்டாக இணைந்து செய்து வரும் சீர்திருத்தங்கள் குறித்து மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி நாளிதழில் கட்டுரை எழுதியுள்ளார். நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் சுரங்கங்களை மேம்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்துள்ளதை அதில் குறிப்பிட்டுள்ளார். அந்த கட்டுரையை மேற்கோள் காட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஒட்டுமொத்த ஆளுமையை மேம்படுத்தும் வகையிலும் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் சுரங்கத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை அரசு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் ஆயுத படைகளின் தலைவர்கள் மற்றும் ஆயுதப்படை வீரர்களிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துரையாடினார். மகாராஷ்டிரம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நக்சல் இயக்கத்தினர் மாவோ இயக்கத்தினர் அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகின்றனர். அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல் இயக்கத்தினரையும் மாவோ இயக்கத்தினரையும் முற்றிலும் ஒழித்து கட்டப்போவதாக கூறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரைத்துள்ளார். இந்நிலையில் சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் நக்சல் எதிர்ப்பு படையினர், மத்திய ஆயுதப்படை, மத்திய ரிசர்வ் காவல் படை, மத்திய தொழில் காப்பு படை ஆகியவற்றின் தலைவர்கள் படை வீரர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு அவர்களுடன் உரையாடிய அமைச்சர் அமித்ஷா நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் செயல்படும் இயக்கத்தினரை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று கூறினார். பயங்கரவாதமும் தீவிரவாதமும் உலகின் மாபெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். 1985ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் நாள் கனடாவின் மான்ட்ரியலிலிருந்து லண்டன், டெல்லி வழியாக மும்பைக்கு வந்த ஏர் இண்டியா விமானத்தில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் குண்டு வைத்தனர். அயர்லாந்து நாட்டின் அருகே அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே வான்பரப்பில் வந்தபோது அந்த குண்டு வெடித்ததில் விமானம் நொறுங்கி விழுந்தது. திட்டமிட்ட இந்த கொடிய செயலில் விமானத்தில் பயணம் செய்த கனடியர்கள் 268 பேர், பிரிட்டிஷார் 27 பேர், இந்தியர்கள் 22 பேர் என மொத்தம் 329 பேரும் உயிரிழந்தனர். இந்த குண்டு வெடிப்பு தாக்குதலின் 40ஆம் ஆண்டு நினைவு நாள் அயர்லாந்தில் உள்ள கார்க் என்னும் இடத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி பள்ளி மாணவர்கள் இசையுடன் பாட்டு பாடி அஞ்சலி செலுத்தினர். விமான தகர்ப்பில் கொல்லப்பட்டவர்களின் நினைவிடத்தில் இந்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்டினும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கனடா பொதுமக்களின் பாதுகாப்புக்கான அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரையும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அயர்லாந்தின் கார்க் நகர மேயர் ஜோ கேரல் மலரஞ்சலி செலுத்தினார்.
நிகழ்ச்சியில் பேசிய இந்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, பயங்கரவாதிகளின் வன்முறை செயல்களால் மக்களின் உயிர் வாழும் உரிமை பறிக்கப்படுவதாக தெரிவித்தார். நியூயார்க் இரட்டை கோபுர தகர்ப்பு, மும்பை பயங்கரவாத தாக்குதல், பகல்காம் படுகொலை என அனைத்திலும் பயங்கரவாதிகளால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஹர்தீப் சிங் பூரி வேதனை தெரிவித்தார். தொழில் வணிகத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 50 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். தொழில் வணிகத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக 19 இளநிலை உதவியாளர்கள், 22 தட்டச்சர்கள், 9 சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட 50 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணியமர்த்த ஆணைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன், தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் உடன் இருந்தனர். அதிமுக எந்நாளும் விவசாய பெருங்குடி மக்களுடன் துணை நிற்கும் என்றும் அவர்களின் குரலாக என்றென்றும் ஒலிக்கும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாங்காய் விலை சரிவால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரியில் உண்ணாவிரத போராட்டமும், திண்டுக்கல்லில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரியதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை என்றும், வேளாண் துறை அமைச்சரோ வெளிநாட்டிற்கு சென்று சுற்றுலா செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள திமுக விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த திமுக அரசு விவசாயிகள் நலனுக்காக பாடுபடும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். கர்நாடக மாநில விவசாயிகளுக்கு மத்திய அரசு இழப்பீடு அறிவித்துள்ளதை வரவேற்றுள்ள அவர், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் எத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார். ஆண்டுக்கு ஒருமுறை விளைவிக்கப்படும் மாங்காயின் விலை வீழ்ச்சியால் சொல்லொன்னா துயரில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு பேருதவியாக இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் என்றும், மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நடப்பாண்டில் மாம்பழங்கள் அதிகம் விளைந்தும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பெருநட்டத்திற்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிக்காமல் ஏமாற்றி வரும் திமுக அரசு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடுவதையே பெரும் சாதனை போல் விளம்பரம் செய்வது வெட்கக்கேடானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாம்பழங்கள் அதிகம் விளைந்தும் கூட உரிய விலை கிடைக்காமல் தமிழக விவசாயிகள் பெருநட்டத்திற்கு ஆளாகி இழப்பீடு கேட்டு வீதியில் இறங்கி போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கவும் உரிய இழப்பீடு வழங்கவும் கோரி விவசாயிகளுக்கு போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரானின் போர்டோ அணுவாற்றல் நிலையத்திற்கு செல்லும் பாதைகள் மீதும் டெஹ்ரானில் உள்ள எபின் சிறைச்சாலை மீதும் இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானில் உள்ள 3 அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்கா ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்தது. இந்நிலையில் போர்டோவில் உள்ள அணுவாற்றல் நிலையத்தை சீரமைக்க ஈரான் நடவடிக்கை எடுக்கும் என கருதி அந்த நிலையத்திற்கு செல்லும் முதன்மையான பாதைகளை குறிவைத்து இஸ்ரேல் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதேபோல் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள எபின் சிறைச்சாலை மீதும் இஸ்ரேல் ராணுவம் குண்டுமழை பொழிந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதை இஸ்ரேலிய பொருளாதார அமைச்சர் நீர் பர்கத் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே ஈரானில் ஆட்சி மாற்றம் என்ற தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உளவு விட்டுள்ளார். அதே நேரத்தில் ஈரானில் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது தங்கள் தாக்குதலின் நோக்கமில்லை என்று வெள்ளை மாளிகை வட்டாரம் தெரிவித்துள்ளது. உலக எண்ணெய் போக்குவரத்தின் முதன்மையான வழித்தடமான ஆர்மஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை தடை செய்யக்கூடாது என்று ஈரானிடம் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. முதன்மையான கடல் வழித்தடத்தை மூடவிடாமல் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சீனாவிடம் அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. தங்கள் அணுவாற்றல் நிலையத்தின் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலின் அசோத் நகருக்கு அருகே உள்ள மின்னுற்பத்தி நிலையத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏவுகணைகளில் இருந்த குண்டு வெடித்ததால் அப்பகுதியில் பெரும் தீப்பிழம்பும் புகைமூட்டமும் ஏற்பட்டன. பகல்காமில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகளுக்கு இடமளித்ததாக கூறி தேசிய புலனாய்வு முகமையால் கைது செய்யப்பட்ட இருவரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க ஜம்மு நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. காஷ்மீரின் பகல்காமல் சுற்றுலாவுக்கு வந்த வெளிமாநிலத்தவர் 20க்கும் மேற்பட்டோரை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். இந்த பயங்கரவாத செயலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தன.
பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதாக கூறி பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் பகல்காமில் படுகொலையை செய்த பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்ததாக கூறிய பர்வேஸ் அகமது, பசீர் அகமது ஆகிய இருவரை தேசிய புலனாய்வு முகமையினர் கைது செய்துள்ளனர். இருவரையும் ஜம்மு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று நேர் நிறுத்தினர். அவர்களை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு நீதிபதி அனுமதி அளித்தார். விசாரணை முடிந்ததும் மீண்டும் ஜூன் 27ஆம் நாள் இருவரையும் நீதிமன்றத்தில் நிறுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார். 4 மாநிலங்களில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. குஜராத்தின் விஷாவாதார் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் கோபால் இத்தாலியா தனக்கு அடுத்த இடத்தில் வந்த பாஜக வேட்பாளர் கீர்த்தி பட்டேலை விட 17,554 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். காதி தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜேந்திர சௌதா தனக்கு அடுத்த இடத்தில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் பாய் சௌதாவை விட 39,452 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானா மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் சஞ்சீவ் அரோதா வெற்றி பெற்றதை அந்த கட்சியினர் மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி கொண்டாடினர். கேரளத்தின் மலைப்புறம் மாவட்டம் நிலவூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆரியதன் சவுகத் வெற்றி பெற்றுள்ளார். இதையடுத்து காங்கிரஸ் தொண்டர்கள் வெற்றிகளுப்பில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தின் காலிகஞ்ச் சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் அலிபா அகமது பாஜக வேட்பாளர் ஆசிஸ் கோசேஸை விட 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். சென்னை சேத்துப்பட்டு பசுமை பூங்கா மறுசீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டு பசுமை பூங்கா 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட உள்ளது. 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பூங்காவில் நவீன நுழைவாயில், பார்வையாளர்கள் பாலம், குழந்தைகள் விளையாடும் பகுதி, வெளிப்புற உடற்பயிற்சி கூடம், யோகா பகுதி, நடைபாதை, அலங்கார விளக்குகள், படகு குழாம், இசை நீரூற்று, திறந்தவெளி அரங்கம் ஆகியன அமைக்கப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜையில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் பங்கேற்றனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மீன்வள திருவிழாவை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகளுக்கு பிணையின்றி 2 லட்சம் ரூபாய் கடன் வழங்க கோரி திருச்சியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் துணைத் தலைவர் மேகராஜன் உள்ளிட்ட விவசாயிகள் திருச்சி கண்டோன்மெண்டில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மண்டல அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகள் வாங்கிய கடனுக்காக ஊரக வேலை திட்ட ஊதியம், முதியோர் உதவித்தொகை, ஓய்வூதியம், உழவர் உதவித்தொகை ஆகியவற்றை பிடிக்கக்கூடாது என்று அரசு அறிவுறுத்தியும் வங்கிகள் அதை பின்பற்றுவதில்லை என கூறி குற்றம் சாட்டினர். மாணவ மாணவிகள் வாங்கிய கல்விக் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி விவசாயிகள் முழக்கமிட்டனர். திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆலோசனைக் கூட்டம் செஞ்சியில் அவைத்தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் செஞ்சி, மயிலம், திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிகளில் 2.5 லட்சம் பேரை புதிய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த கிளாய் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் விழாவையொட்டி 300 பேருக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் யுவராஜ் தலைமையில் கிளாய் ஊராட்சியில் விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் திருப்பெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் வச்சிரவேல், தினேஷ், கிளை செயலாளர் செல்வபதி ஆகியோர் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கினர். இந்த விழாவில் திருப்பெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் சங்கர், ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 லாரிகள் மோதிக்கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டிவனத்திலிருந்து படாலம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் அரியலூரிலிருந்து சிமெண்ட் ஏற்றி சென்ற மற்றொரு லாரி மோதியது. இதையடுத்து வழியாக வந்த வாகனங்கள் சில வழியின்றி நெடுந்தொலைவுக்கு அணிவகுத்து நின்றன. இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து கார், பேருந்து ஆகியவற்றில் சென்னைக்கு செல்வோரும், காலை நேரத்தில் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவியரும், வேலைக்கு செல்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு குறித்து விளக்கும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு அதிமுகவினர் வழங்கினர்.
திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு ஆகியவற்றை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்றனர். மாமல்லபுரத்தில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவட்சலம் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், நகர செயலாளர் கணேசன், பேரூராட்சி தலைவர் வளர்மதி, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளர் ராகவன், மாவட்ட துணை செயலாளர் யஷ்வந்த் ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூரில் இந்து அறநிலையத்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் புதுப்பாளையம் முருகன் கோவில் தெரு, மாட்டுப்பட்டி தெரு, இரட்டை பிள்ளையார் கோவில் தெரு ஆகியவற்றில் ஏராளமான குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க கோரி கடலூர் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வருவாய்த்துறைக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் எதிராக முழக்கமிட்டனர். உயர்கல்வியில் இந்திய மாணவர்களை உலக அளவில் மேம்படுத்துவது குறித்து நடைபெற்ற மாநாட்டில் வெளிநாடுகளை சேர்ந்த கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் உயர்கல்வித்துறையில் அங்கீகாரம், தரவரிசை மற்றும் தர மேம்பாடு குறித்த பன்னாட்டு மாநாடு நடைபெற்றது. ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர் உமாசேகர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டை புகழ்பெற்ற தத்தா மாஹே இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இணைவேந்தர் வேத பிரகாஷ் மிஸ்ரா தொடங்கி வைத்தார். இதில் வெளிநாடுகளை சேர்ந்த கல்வியாளர்கள் காணொலி மூலம் கலந்து கொண்டனர். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை ஆகிய நாடுகளை சேர்ந்த மாணவர்கள், கல்வியாளர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை பெய்து வருவதால் சோலையாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்ந்துள்ளது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பிர்லா நீர்வீழ்ச்சி, கூழாங்கல் ஆறு, நடுமலை ஆறு ஆகியவற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 160 அடி கொள்ளளவு கொண்ட சோலையாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நொடிக்கு 2703 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து நொடிக்கு 863 கனநீர் அடி திறக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து கனமழை பெய்தால் இன்னும் ஓரிரு நாட்களில் அணையின் நீர்மட்டம் 160 அடி என்ற முழு கொள்ளளவையும் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நகராட்சிகளுடன் அருகில் உள்ள ஊராட்சிகளை இணைக்கும் தமிழக அரசை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாயிகள் புதுமையாக தோசை சுடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன் விவசாய சங்க தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஊரக வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கும் ஊதியத்தில் ஒரு பகுதியை மாநில அரசு சுருட்டிக் கொள்வதாக குற்றம் சாட்டினர். ஊரக வேலை திட்ட பணிகளை முடக்கும் வகையில் தமிழகத்தில் நகராட்சிகளுடன் ஊராட்சிகளை இணைத்து வருவதாக குற்றம் சாட்டினர். மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 2024 மத்திய அரசு வழங்கிய முழு கூலி 319 ரூபாய். 7 வாரத்திற்காக 2999 கோடி மத்திய அரசு தரும்போது நாங்கள் எல்லாம் தமிழக அரசுக்கு பணிந்து மோடி அரசு துட்டு கொடுத்துன்னு பார்த்தோம். கடைசியில் 319 ரூபாயில் 70 ரூபாய் தான் மத்திய அரசு கூலியை தமிழக அரசு பயனாளி கொடுத்தது. மீதி 250 ரூபாயை தமிழக அரசு கொள்ளையடித்து விட்டது. அடுத்ததாக இந்த தமிழக அரசு விவசாயம் செய்கிற மிகப்பெரிய மோசடி என்னவென்றால் ஏறக்குறைய 2000 கிராமங்களை 8 லட்சம் பயனாளிகளுக்கு ஏரி வேலை கட் பண்ணி நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இணைத்து தொகுதி எல்லை வரையறை என்ற பேரில் நகராட்சியோடு இணைத்ததால் 8 லட்சம் பயனாளிகளுக்கு வாழ்வாதாரம் போச்சு. ஆகவே தான் இதை கண்டித்துத்தான் இங்கே நாங்கள் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் தமிழக அரசு இந்த பிரச்சனைகளை எல்லாம் குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் முக்கால்வாசி திறன விஷயத்தை மறைப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் 100ல் 10 பகுதி சதம் கிராமங்களை நகராட்சியோடு இணைத்து மறைப்பதற்காக பிற கூச்சலையிட்டு கிராம மக்களை ஏமாற்ற பார்ப்பதை கண்டித்துத்தான் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டம் நாவலடியூர், தோப்பூர் ஆகியவற்றிற்கு குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டனர். திருவைகுண்டம் வட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள நாவலடியூர், தோப்பூர் ஆகியவற்றில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிக அளவில் குடியிருந்து வருகின்றனர். ஆற்றோரத்தில் அமைந்துள்ள இந்த ஊர்களுக்கு குழாய் மூலமாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்றத்திலும் ஊராட்சி ஒன்றியத்திலும் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு காலி குடங்களுடன் வந்த பொதுமக்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஜூன் 30ஆம் நாள் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். 5 ஆண்டு காலமாக ஆற்று குடிநீர் எங்கள் கிராமத்திற்கு வரவில்லை. இதனால் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். இந்த மனு கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் 30/6/2026 திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் சாலை மறியல் போராட்டம் காலை 10 மணி அளவில் நடைபெறும். மொழிப்போர் தியாகி பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் 125வது பிறந்த நாளில் தமிழக அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. 1938ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போரில் திருச்சிராப்பள்ளி முதல் சென்னை வரை பட்டுக்கோட்டை அழகிரிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அவர் 125ஆம் பிறந்த நாளான இன்று பட்டுக்கோட்டையில் மணிமண்டபத்தில் உள்ள அவர் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, நகராட்சி தலைவர் சண்முக பிரியா, அழகிரிசாமியின் குடும்பத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி அருகே மயானத்தில் மணற்கொள்ளை நடைபெறுவது குறித்து புகார் அளித்தும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கரமக்குடி அருகே ஆத்தங்கரை விடுதி என்னும் ஊரில் அக்னி ஆற்றின் கரையில் மயானம் உள்ளது. இரவு நேரங்களில் இந்த மயான பகுதியில் 5 அடி ஆழத்திற்கு மேல் தோண்டி மணலை கொள்ளையடிக்கின்றனர். காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் மணற் கொள்ளையர்களிடையே கையூட்டு பெற்றுக்கொண்டு இதை தடுப்பதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண் வளங்கள் அதிகமாக இருக்குது. அந்த மண் வளத்தை அள்ளுறதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் இரவு பகலாக மண் அள்ளுறாங்க. இந்த மண் அள்ளுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை எல்லாமே உடந்தை இறந்து இரவு பகலாக மண் எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உயரழுத்த மின் கோபுரம் அமைப்பதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். கயத்தாறு அருகே உள்ள சூரிய மினிக்கன் என்னும் ஊரில் குளத்தின் நடுவில் தனியார் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிறுவனம் சார்பில் உயரழுத்த மின் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த குளத்தில் நீர் அருந்தும் ஆடு மாடுகள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின் கோபுரங்களை அகற்றி வேறு பாதையில் அமைக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூரிய மினிக்கன் ஊர் மக்கள் முற்றுகையிட்டனர். அமைச்சுட்டாங்க. அதை அகற்றியும் வேறொரு பாதையில செல்லணும் அப்படிங்கறத கோரிக்கை வச்சு எங்க ஊர்ல இருந்து 150 பேருக்கு மேற்பட்டவர் இங்க வந்திருக்கோம். நாங்க இதை விடுவோம்னு மட்டும் நினைச்சிடாங்க. தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விக்கிரமசிங்கபுரத்தில் நடைபெற்ற விஜய் பிறந்தநாள் விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜாகிர் உசைன், பொருளாளர் ராஜா, மணிகண்டன், செயற்குழு உறுப்பினர்கள் வில்சன் துரை, முரளி ஆகியோர் 51 கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்த விழாவில் ஏழை எளியோர் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டப்பட்டது. விழா முடிவில் நகர செயலாளர் வெள்ளப்பாண்டியன் நன்றி கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் ஏவாவேலு தொடங்கி வைத்தார். உளுந்தூர்பேட்டையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டப்பட உள்ளது. இதற்கு அமைச்சர் ஏவாவேலு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்தம், கார்த்திகேயன், மணிகண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் தேமுதிக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம், வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் ஆகியன நடைபெற்றது. வள்ளியூரில் தேமுதிக மாவட்ட செயலாளர் விஜி வேலாயுதம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் துணை செயலாளரும் தென்மண்டல பொறுப்பாளருமான சந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். தேர்தல் பணிக்குழு செயலாளர் தாமோதர கண்ணன், மாவட்ட பணிக்குழு செயலாளர் வழக்கறிஞர் சிவகுமார், நாகப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த கூட்டத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் யோசேப்பு, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அம்பாசமுத்திரம், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வேலாயுதம், வள்ளியூர் ஒன்றிய செயலாளர் ஜான் டேவிட், வெள்ளத்துறை நகர செயலாளர் முருகராஜா, அவைத்தலைவர் கனகராஜ், துணை செயலாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே தங்க நகைகளுக்கு மெருகேற்றுவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட வடமாநில கும்பலை சேர்த்து 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
ஆலங்குளம் அருகே நல்லூர் ஆலடிப்பட்டிக்கு 2 பைக்குகளில் வந்த வட மாநிலத்தவரை சேர்ந்த 6 பேர் திருவள்ளுவர் தெருவை சேர்ந்த வைத்தியலிங்கம் என்பவரின் மனைவி ராஜபுஷ்பத்திடம் நகையை பாலிஷ் செய்து தருவதாக கூறி 2 பவுன் நகையை வாங்கி ரசாயன கலவையில் போட்டுள்ளனர். அப்போது அங்கு வந்த ராஜபுஷ்பத்தின் மகன் வந்த இளைஞர்களின் செயல்பாடுகளில் சந்தேகமடைந்து பல கேள்விகள் கேட்டுள்ளார். இதையடுத்து அந்த இளைஞர்கள் நகையை திருப்பிக் கொடுத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். அதன் பின்னர் அந்த நகையை எடை போட்டு பார்த்ததில் 2.5 கிராம் எடை குறைந்திருப்பதைக் கண்டு ராஜபுஷ்பம் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ஆலங்குளம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து விரைந்து சென்ற காவல்துறையினர் சிவலார் குளம் விளக்கு அருகில் 2 இருசக்கர வாகனத்தில் வந்த வடமாநில இளைஞர்கள் 6 பேரையும் மடக்கி பிடித்தனர். இவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நகை பாலிஷ் செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்ததுடன் 2 சக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளிடையே லீட்ஸில் நடைபெறும் முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி சமனாகும் சூழலில் உள்ளது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 471 ரன்களை குவித்தது. இந்திய அணியில் யசாப்சி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பந்த் ஆகியோர் 100 ரன்களுக்கு மேல் எடுத்தனர். இங்கிலாந்து அணியும் தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 465 ரன்களை குவித்துள்ளது. இங்கிலாந்து அணியில் ஒல்லி போப் 106 ரன்கள் எடுத்தார். 4ஆம் நாளான இன்று உணவு இடைவேளையின் போது இந்திய அணி தனது 2ஆம் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன்கள் எடுத்திருந்தது. இதனால் இங்கிலாந்து அணியை விட 159 ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தது. இன்னும் ஒரு நாள் ஆட்டமே எஞ்சியுள்ள நிலையில் இந்த போட்டி சமனில் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மேற்கு வங்க கடலை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கோவை மாவட்டம் சின்ன கல்லாரில் 11 சென்டிமீட்டரும், சோலையாறில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். வரலாற்றின் எல்லா காலத்திலும் சமூகத்தில் உயர்நிலையில் இருந்துள்ள கணக்காளர்கள். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மாநில அரசுகளுடன் இணைந்து சுரங்கத்துறையில் செய்துள்ள சீர்திருத்தங்கள். நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியின் கட்டுரையை மேற்கோள் காட்டி பிரதமர் பெருமிதம். ஆயுத காவல் படை தலைவர்கள் மற்றும் வீரர்களிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துரையாடல். அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல், மாவோ இயக்கங்களை ஒழிக்க வேண்டும் என சூளுரை. உலக நாடுகளின் மாபெரும் அச்சுறுத்தலாக உள்ளது பயங்கரவாதம். அயர்லாந்தில் கடைபிடிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பேச்சு. தொழில் வணிகத்துறைக்கு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் தெரிவு செய்யப்பட்ட 50 பேருக்கு பணியமர்த்த ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விவசாய பெருங்குடி மக்களுக்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என்று உறுதி. மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை. பெருநட்டமடைந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள சிறைச்சாலை மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல். இஸ்ரேலில் முக்கிய மின் உற்பத்தி நிலையம் மீது குண்டு வீசி தாக்கி ஈரான் பதிலடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.